ஹஸ்பண்ட் கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தாரு, தொலைச்சிட்டாரு. பவுனு இல்லை, வெள்ளி தான். ஆனாலும் என்கிட்ட நல்லா பாட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு. நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எது போடலைனாலும் பரவாயில்ல, பிரேஸ்லெட் போடலைன்னா எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். சரி அப்படின்னு மனசு கேட்கல. சீக்கிரம் சாயந்தரம் வந்துடுங்க, போய் பிரேஸ்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி போயிட்டோம். வீட்டிலையே சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஏன்னா 8:30க்கு மேலே தான் போனோம். அப்புறம் நகை எடுத்து முடிக்கிறதுக்கு 9:30 ஆயிரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே சாப்பிட்டு வந்தாச்சு. ஜிஆர்டிக்குள்ளே முதல்ல போனோடனே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது காஃபி தான். ஏன்னா ஜிஆர்டி காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பெற்றது எனக்கு முன்னாடியே அம்மா பால் வேணும் அப்படின்ட்டு முன்னாடி வாங்கி கொடுத்த ஞாபகத்தில் கேட்குறான் போல். அப்புறம் பால் ஒன்றும், ஒரு பாதாம் பால் ஒன்றும், ஒரு காஃபி ஒன்றும் குடிச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. போனதே 8:30 மணிக்கு தான். இன்னும் அரை மணி நேரத்தில் கடையை சாத்திடுவோம், அதுக்குள்ளே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரேஸ்லெட், ஒரு மோதிரம், எனக்கு ஒரு கொலுசு, தம்பிக்கு ஒரு அருணா கயிறு, இது 4மே அரை மணி நேரத்துக்குள்ளே வாங்கிக்கிட்டு 9:15க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.